மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி என்பது போல திமுகவை காங்கிரஸ் ஒரு பக்கம் படுத்தி எடுக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இதர கூட்டணி கட்சிகளும் அதிருப்தி குரலை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. 2021 பெற்ற தொகுதியையே மறுபடியும் பெற்றுக்கோங்க அப்படின்னு எங்க கிட்ட சொல்லிட்டு புதிய கட்சிகளுக்கு திமுக அள்ளி கொடுக்க ஆயத்தமாவது அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க கூட்டணியினர். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில மெகா கூட்டணிய அமைச்சிருக்கு. எடப்பாடி தலைமையிலான என்டிஏ விஜயும் கணிக்க முடியாத சக்தியா இருக்கிறதால ரொம்பவே சீரியஸா காய் நகர்த்தது அறிவாலயம். அறுதி பெரும்பான்மையுடன் கூட்டணி வெற்றியை உறுதி செய்ய அதிமுக தொகுதிகளில் களமிறங்கக்கூடிய முனைப்புல இருக்குது திமுக. 2021 விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகளும், தவாகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுச்சு. அதையே மறுபடியும் தரும், கூடுதல் சீட்டுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு கராரா காட்டுதாம் திமுக. அதே வேளையில கூட்டணிக்கு புதுசா தேமுதிகவை உள்ள இழுக்கிறதுக்காக 6 to 8 தொகுதிகளும், 1 ராஜ்யசபா சீட்டும், சின்ன கட்சிகளுக்கு தலா 1 சீட்டும் தரதா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இது கூட்டணி கட்சியினரை கொந்தளிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில ஐக்கியமானாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன். அப்பவே ஒரு எம்பி சீட் கேட்ட அவருக்கு 2021 ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஆஃப் செஞ்சுட்டாங்க திமுக. அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு எம்பி சீட் கேட்ட அவருக்கு 2026 ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை தர முன் வந்திருக்குது. இதனால கடுமையான கொந்தளிப்பாடு காணப்படுறாங்க தவாக. நம்ம கிட்ட பேசின அந்த கட்சியின் இளைஞர் அணி நிர்வாகிகள், சாதி கட்சியாக நாங்க செயல்படல அப்படின்னாலும் வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் மத்தியில செல்வாக்குடன் இருக்கிறாரு வேல்முருகன். திமுக கூட்டணியில இணைஞ்ச இந்த 8 ஆண்டுகள்ல வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு இணையான கிளை கட்டமைப்பை உறுதி செஞ்சிருக்கிறோம். சுப உதயகுமாரனுடைய பச்சை தமிழகம் கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் இணைச்சிருக்கிறோம். பேரணி, பொதுக்கூட்டம் அப்படின்னு விசிகவை போல நாங்களும் பயங்கர ஆக்டிவா தான் இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தேர்தலையுமே தொகுதி பங்கீட்டின் போது எங்களை அவமானப்படுத்துறாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு 3 தொகுதிகள் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வேல்முருகனை விட கமல்ஹாசன் என்ன அரசியல் செஞ்சுட்டாரு? கட்சியே நடத்தாமல் லெட்டர் பேடு மட்டும் வச்சிருக்கும் கருணாஸ், தனியரசு உள்ளிட்ட பலருக்கும் 1 சீட் தர முன்வந்திருக்குது அறிவாலயம். கருணாஸ் அளவுல எங்களை வச்சிருக்கிறது எந்த வகையில நியாயம்? கள நிலவரம் தெரியாம திமுக நடந்துக்கிறது எரிச்சலூட்டுது அப்படின்னு குமுறினார். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 60 இடங்கள்ல போட்டியிட்டு 2,157 வாக்குகளை பெற்றிருந்தது தேமுதிக. வாக்கு வங்கியா பார்த்தா 0.4% தான் வரும். எந்த ஒரு கள செயல்பாடும் கொண்டில்லாத அந்த கட்சியை கூட்டணியில இணைக்கணும் அப்படின்னு முனைப்போட 6 சீட்டுகளையும் 1 ராஜ்யசபா சீட்டையும் கொடுக்க முன்வருது திமுக தலைமை. அதுவே விசிக 6 சீட்டுகளுக்கு மேல கேட்டா கைய விரிக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல விசிக கட்டமைப்பு ரீதியாகவும் தலித்தல்லாத பொது சமூகத்தினர் மத்தியிலும் பல மடங்கு வளர்ந்திருக்குது. 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிச்சு வட மாவட்டங்கள்ல திமுக கூட்டணியின் வெற்றிக்கு நாங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கிறோம். கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விடவும் எங்களுடைய வாக்குகளை முழுமையா திமுக அணிக்கு மடைமாற்றி இருக்கிறோம். ஆனா தேர்தல்ல நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை அவங்க தர்றதே கிடையாது. அதே வேளையில வெளியிலிருந்து உள்ளே வரும் குறிப்பிட்ட கட்சிக்கு எங்களை விடவும் கூடுதல் தொகுதிகளை திமுக தர முன்வருவதா வரும் செய்திகள் வருத்தத்தை கொடுக்குது எங்களுக்கு. மற்றவங்களுக்கு எவ்வளவுனா கொடுங்க, ஆனா எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. அரசியல் பார்வையாளர்கள் பேசும்போது வேல்முருகனையும் சிறிய கட்சிகளையும் ஒரே மாதிரி அணுகிறதும், விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தொகுதிகளை உயர்த்தாம தேமுதிகவுக்கு அதிகமாகவோ அதே எண்ணிக்கையிலோ கொடுக்க முன்வந்தா வருத்தம் உண்டாவதுல நியாயம் இருக்குது.
ஆட்சிக்கு உறுதுணையாக 5 ஆண்டுகளும் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு கேட்கும் தொகுதிகளை தனக்கான தொகுதிகளிலிருந்து வழங்க திமுக தலைமை முன்வரும் அப்படின்னா கூட்டணியில சலசலப்பை தவிர்க்கலாம். இந்த சவாலான விவகாரத்தை திமுக எப்படி கையாள போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. புது வரவால கூட்டணி பானை உடையாம இருந்தா சரி. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.